பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எம்என்சி கம்பெனிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம்ப்பா. அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள்னு சொல்லுவாங்களா, அடிக்கடி எம்என்சியில் வேலை பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஆக்சுவலாக இந்த எம்என்சி கம்பெனி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்னால் என்னென்னா, அந்த கம்பெனியோட தலைமையகம் ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் அவங்களோட பிரான்ச்சஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். சரியா, அது பேர் தான் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்னுவாங்க. ஸோ இந்தியாவோட மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களோட தலைமையகம் தான் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹீரோ மோட்டோ கார்ப். இந்த நிறுவனத்தோட தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. பஜாஜோட தலைமையகம் பூனாவில் இருக்குது. டிவிஎஸோட தலைமையகம் நம்ம சென்னையில் இருக்குது. சரியா, அடுத்து பாருங்கள், பாரத ஸ்டேட் வங்கி. அதாவது ஒரு அரசு நிறுவனம் சார்ந்த வங்கி மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருக்கிறது இதுதான், பாரத ஸ்டேட் வங்கி தான். மும்பையில் அதோட தலைமையகம் இருக்குது. அதே மாதிரி பாரத் ஏர்டெல் வந்து புதுடெல்லியில் அதோட தலைமையகம் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதாவது வாங்கும் சக்தி சமநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பர்ச்சேஸ் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இந்த பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி வாங்குகிற சக்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 3வது இடத்துல இருக்குப்பா. முதல் இடத்துல சீனா, 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல இந்தியா இருக்குது. சரியா, இது வந்து 10th எக்கனாமிக்ஸ் புக்கு. ஸோ நம்ம ஓயாத அலைகள் டெஸ்ட் பேட்ச் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஷெட்யூல் வந்து ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சுப்பா. அதாவது 14ஆம் தேதி உங்களுக்கு இந்த ஷெட்யூல் வந்து நான் அனுப்பிடுவேன். சரியா, வர்ற ஜூலை 12 வந்து நம்மளுக்கு எக்ஸாம் முடியுது. குரூப் 2 எக்ஸாமு ஜூலை 12 முடியுது. 13ஆம் தேதி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 14ஆம் தேதியிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடணும் குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு. ஸோ உறுதியாக அந்த தடவை கிளியர் பண்ணிடலாம், கன்ஃபார்மாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஷெட்யூல் வந்து நிறையா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத நிறையா அடித்து தேதி எல்லாத்தையும் மாற்றி ஒரு வழியாக ஃபைனல் பண்ணி வச்சாச்சு. இந்த இது படிச்சுட்டு போனால், இந்த டெஸ்ட்டு போட்டால் கண்டிப்பாக கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகணும். உறுதியாக வந்து ஒரு ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஷெட்யூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்குப்பா. ஓரளவு ஒரு 3 நாட்கள் வந்து இதை எடுத்து ஒரு வழியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை டைப்பிங்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு 17ஆம் தேதியிலேருந்து பிளான் பண்ணியிருக்கோம்ப்பா டெஸ்ட்டு. சரிங்களா, 14ஆம் தேதி உங்களுக்கு ஷெட்யூல் அனுப்பிடுவேன். 17லேருந்து வரிசையாக எக்ஸாம் போகிற வரையும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். 17 ஜூலையில் இருந்து இருக்கும். டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் தான் கொஸ்டின் போட்டு விடுவேன்ப்பா. நன்றிப்பா.